புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார் தொலைபேசி வாயிலாக. சார் வணக்கம். வணக்கங்க. மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம். இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு அச்சமும் பயமும் அனைவருக்கும் இருக்கிறது. ஒரு குறிப்பா ஒரு பெண்ணாக நிச்சயமாக அது பார்க்கக்கூடிய யாருக்குனாலும் அதை ஜீரணிக்க முடியாது. இந்த வகையில புதுச்சேரியில தொடர்ந்து போதைப் பொருள் புழக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தொடர் கண்டனமாக இருக்கிறது. என்ன உங்களுடைய வலியுறுத்தல் என்ன ஆளும் அரசுக்கு? அதாவது தொடர்ந்து நான் 2 வருடமாக இந்த ஆட்சி 3 வருஷம் ஆகுது. 2 வருடங்களாக நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். புதுச்சேரி கொலை நகரமாக மாறி வருகிறது. புதுச்சேரியில் கஞ்சா, அபின் போன்ற போதைப் பொருட்கள் தாராளமாக நடமாடுகிறது. கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவிகள் பாதிக்கப்படுகிறார்கள். சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்படுகிறார்கள். இதனால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகிறது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை. புதுச்சேரி மாநிலத்துடைய கலாச்சாரம் கண்டிப்பாக மாறி வருகிறது என்று நான் பல முறை கூறியிருக்கிறேன். ஆனால் ஆட்சியாளர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல. இந்த என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி என்ன பண்றாங்கன்னா, பிஜேபி நேற்று ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அதாவது மேற்கு வங்காளத்துல பெண்களுக்கு வன்கொடுமை நடந்துச்சான். அதை எதிர்த்து புதுச்சேரியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர்ல இருந்து மந்திரிகள்ல இருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 9 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு வாய்க்காலில் போடப்பட்டிருக்கிறார். இந்த இவர்கள் ஆட்சியில் இது நடக்குது. இவர்களுக்கு மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? முதல்ல முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இந்த பாலியல் வன்கொடுமை எந்த குடும்பத்துக்கு நடக்கலாம் புதுச்சேரியில. இது மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இந்த புதுச்சேரி மாநில மக்கள் இருக்குது. எல்லா குடும்பமும் பயப்படுறாங்க. பிள்ளைகளை பெற்றோர்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க. கல்லூரிக்கு அனுப்ப பயப்படுறாங்க. அந்த ஒரு சூழ்நிலையை இந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் உருவாக்கி இருக்கு. நான் முதலமைச்சராக இருக்கும் பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் குண்டர் தடை சட்டத்துல 30க்கு மேற்பட்ட குண்டர்களை சிறையில் அடைச்சார். சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் வச்சிருந்தோம். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம். இது போன்ற சம்பவங்கள் எங்கள் ஆட்சியில் நடக்கல. ஆனா இதுக்கு நடக்கிறதுக்கு காரணம் இந்த ரவுடிகளை ஊக்குவிப்பதே இந்த ஆட்சி தான். பாஜகவுல ரவுடிகள் தான் சேரணும். அந்த ரவுடிகளுக்கு இவங்க ஊக்குவிக்கிறாங்க. கஞ்சா விற்கிறதுக்கு, போதைப் பொருள் விற்கிறதுக்கு ஆட்சியாளர்களே காரணமா இருக்கிறாங்க. இதனால புதுச்சேரி மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு மிகவும் மோசமான நிலையில் இருக்கு. அதனால தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் புரிகிறதையா? ஒரு எதிர்கட்சியாக உங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. உரிய அழுத்தத்தை நீங்கள் அரசுக்கு கொடுத்து இதற்கு சீரான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு பொறுப்பு உங்களுக்கும் இருக்கிறது எதிர்கட்சியாக அப்படின்றதையும் நான் தெரிவிக்க விரும்புறேன். இந்த ஆட்சியாளர்கள் திருந்த வேண்டும். இவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்து இப்ப இந்த கொலை குற்றத்தில் சம்பந்தப்பட்டவங்க, இந்த சிறுமியினுடைய பாலியல் பலாத்கார கொலை குற்றத்தில் சம்பந்தப்பட்டவங்களை அவங்க பேர்ல கடுமையான நடவடிக்கை எடுத்து அதிகப்படியான தண்டனை அவர்களுக்கு வாங்கி நிச்சயமா அதுக்கு உரிய அழுத்தத்தை நீங்களும் அரசுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி திருமிகு நாராயணசாமி. இணைப்பில் பேசுறேன். முழுமையா அவங்களுக்கு ஆதரவாக இருப்பாதுல. நன்றி சார்.